அன்பான துலாம் ராசி நேயர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் 15/3/2025 சனிக்கிழமையில் பிறந்திருக்கின்றது. துலாம் ராசியை பொறுத்தவரை 4-5 என்று சொல்லக்கூடியவர் 5 கூடியவர் 5ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்றது என்பது இது சூரிய பகவானுடைய ராசியாக இருந்தாலும் 11ஆம் இடத்ததிபதியும் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கடன் கிடைக்காதவர்களுக்கும் அம்பு வழக்குகளிலே நல்லதொரு வெற்றிகளையும் உயர்வுகளையும் துலாம் ராசி என்பது ஒரு குளிர்ந்த ராசி. இது சரராசி என்று சொல்லக்கூடிய ஒரு ராசியிலே காற்றாசியிலே பிறந்த துலாம் ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பங்குனி மாதங்களிலே பலதரப்பட்ட சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகளும் பங்கு பெறுகின்ற ஒரு அமைப்பு. கல்யாணங்கள் நடத்தாதவர்கள் கல்யாணம் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதங்களிலே முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு சிறப்புமாக கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதம் பங்குனி மாதம் என்பது. பங்குனி மாதங்களிலே துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு முருகப்பெருமானின் பங்குனி 28ஆம் தேதி பங்குனி உத்திர திருவிழா என்பது நடைபெறுகின்றது. இந்த வகையிலே 4ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்ததிபதியும் 6ஆம் இடத்துக்கு பங்குனி 15ஆம் தேதி இடம்பெறுகிறார். செவ்வாய் பகவானும் பங்குனி 20ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வரப்போகின்றார். அவர் 2-7 கூடையவர். 9ஆம் இடத்தில் இருந்து அவர் 10ஆம் இடத்துக்கு நீச்சத்திலே இருக்கப் போகின்றார். நீச்சம் என்பது தன்னுடைய வலு குறைந்த ஒரு அமைப்பு. அந்த வகையிலே இருந்தாலும் கூட சரராசியிலே துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கு கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில்களிலே மந்த நிலைகள் தடுமாற்றங்கள் இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கொடுக்கின்றது. 10ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் இடமாற்றங்கள் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் தடுமாற்றங்கள் அதாவது குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனாலும் இங்கே செவ்வாய் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே செல்கின்றது என்பதும் இந்த மாதத்தை பொறுத்தவரை பங்குனி மாதத்திலே உங்களுக்கு துலாம் ராசிக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. குருவின் அனுக்கிரகம் 2ஆம் இடத்திலே விழுகின்றது. அது மட்டுமல்லாது 12ஆம் இடத்திலே 4ஆம் இடத்திலேயும் விழுகின்றது. 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம் நல்லதொரு மாற்றத்தை தெய்வீக கடாட்சம் கிடைக்கின்றது. இந்த பங்குனி உத்திர திருவிழா என்பதும் இந்த பங்குனி உத்திரங்கம் என்பது 28ஆம் தேதியிலே நடைபெறுகின்றது. முருகப்பெருமானின் பள்ளி தெய்வாயன கல்யாணம் என்பது இந்த பங்குனி உத்திர திருவிழாவாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த பங்குனி உத்திரத்திலே கலந்து கொண்டு பங்குனி உத்திர திருவிழாவை ரசிக்கின்ற நேயர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை முருகப்பெருமானில் அருள் கிடைக்கும். 2ஆம் இடம் பணம் பெருகும், பொருளாதாரம், குடும்ப வாக்கு சாணம் வன்மை பெருகும். உங்களுடைய வாக்கு நீங்கள் எடுக்கின்ற முயற்சி சனாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்தை என்று சொல்லக்கூடியவரும் 8ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றதும் 8 ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய 8 சுக்கிர பகவானும் 6ஆம் இடத்திலே இருக்கின்றது. இது நல்லதொரு இந்த 6ஆம் இடத்ததிபதி 8க்கு போகிறதும் 8ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்திலிருந்து 8க்கும் 8ஆம் இடத்ததிபதி 6க்கு போகின்ற இந்த பரிவர்த்தனை என்பது அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இருக்கின்றது. அதுவும் மறைந்து என்பது மறைந்த கிரகம் நிறைந்த பலனை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே உங்களுக்கு இருக்கின்றது. இது அற்புதமான ஒரு நல்ல வீடு பரிவர்த்தனையாக இருக்கின்றது. குரு பகவானுடைய ராசியிலே சுக்கிர பகவான் இருக்கின்றது. சுக்கிர பகவானுடைய ராசியிலே குரு பகவான் இருக்கின்றதும் இது 6-8 பரிவர்த்தனை மிகவும் நல்லதொரு ராஜயோகத்தை கடந்த மாதங்களிலும் இந்த மாதங்களாக இருந்தாலும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. 12ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி புதன் பகவானும் உங்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தில் ஒட்டுமொத்தத்தில் சுப நிகழ்வுகள் சுப விசேஷங்களுக்கு கலந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்றது. பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் இந்த மாதம் 15ஆம் தேதியில் இருந்து பங்குனி மாதம் 15ஆம் தேதியில் இருந்து அவர் உங்களுக்கு 6ஆம் இடம் செல்ல போகின்றார். 4-5 வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்களை குறிக்கக்கூடியவர். பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி குழந்தைகளை குறிக்கக்கூடியவர். உங்களுடைய சிந்தனை என்று சொல்லக்கூடிய உங்களுடைய அறிவுகளை பற்றி அறிவின் பெட்டகத்தை பற்றி குறிக்கக்கூடிய பஞ்சமாதிபதி 6ஆம் இடத்தில் மறைந்து 12ஆம் இடத்தை பார்க்க போகின்றார். 6ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கின்ற பொழுதும் எதிரிகள் இல்லாத ஒரு அமைப்பு. பாவகிரகம் 6ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது எதிரி இல்லாத ஒரு அமைப்பு. வேகம் விவேகம் நல்லதொரு மாற்றம் கொடுக்கின்றது. இந்த வகையிலே பாக்கியாதிபதியும் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்கின்ற ஒரு அமைப்புகளாக இருக்கின்றது. ஆரோக்கியத்தில் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. வெளிநாடு வெளியூர் செல்ல போகின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்கின்றது. வாக்கு ஸ்தானம் பலமாக இருக்கின்றது. அவர் 9ஆம் இடத்திலிருந்து மீண்டும் 10ஆம் இடத்துக்கு திரிகோணத்திலே இருக்கின்ற பொழுது குடும்பங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. இடம் விட்டு இடம் பெறுகின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்கள். 6ஆம் இடம் தொழில்களிலே நல்லதொரு மாற்றம். 10ஆம் இடத்ததிபதியும் 12ஆம் இடத்திலிருந்து
உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்றவர்களுக்கும், ஒரு சிலருக்கு தொழில்களிலிருந்து வேலைக்கு வருகின்றவர்களுக்கும், வேலையிலிருந்து தொழில்களிலே செல்கின்றது என்பது ஒரு சிலர் குழப்பத்திலேயும் தடையிலே இருந்த நேர்களுக்கும், கண்டிப்பாக பொருளாதாரத்தை 2ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வையும் 4ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை இருக்கின்றது என்பது உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் நல்லதொரு மாற்றத்திலே செல்லப் போகின்ற முயற்சி சாணாதிபதி பரிவர்த்தனை யோகத்திலே இருக்கின்றதும், ராசிநாதனும் 6ஆம் இடத்திலே பரிவர்த்தனை இருக்கின்றது. கடன் நோய் வம்பு வழக்குகளிலே வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. 4ஆம் இடம் வீடு வாகன சொத்து சுகங்களை பற்றி குறிக்கக்கூடியவர். இங்கே பங்குனி 15 தேதி வரையில் உங்களுடைய 5ஆம் இடத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்க போகின்றார். அப்போ வீடு வாசல் சொத்து சுகங்களால் நல்லதொரு மாற்றத்தை லாபத்தை நோக்கி பார்க்கின்ற 4ஆம் இடமும் 5ஆம் இடமும் குழந்தைகளால் நல்லதொரு மாற்றம், வெளிநாடு வெளியூர் செல்ல போகின்ற ஒரு அமைப்பு. 15ஆம் தேதிக்கு பிறகு அவர் 5ஆம் இடம் 4ஆம் இடத்தை அதிபதி 6ஆம் இடத்தில் 12ஆம் இடத்துக்கு போக போகின்றார். அப்போ நீங்கள் இந்த மாதங்களிலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் விற்கின்றவர்களுக்கும் வாங்கி விற்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றம், தொழில்களுக்காக செல்ல போகின்றவர்களுக்கும் தொழில் கிடைக்கப் பெறுகின்றது. கேந்திராதிபதி பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய திரிகோணாதிபதி கேந்திராதிபதி 6ஆம் இடத்திலேயே மறைந்து அவர் சுக்கிர பகவானுடைய உங்களுக்கு ராசி அதிபதியுள்ள சனி சுக்கிரன் புதன் சூரியன் என்ற கிரக சேர்க்கையில் 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது பிறைய செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது துலாம் ராசிக்கு இருக்கின்றது. அந்த வகையில் துலாம் ராசியை பொறுத்தவரையில் சுக்கிரனும் குருவும் பலமாக 6-8 இருக்கின்றதுனால கெடுப்பலன் இல்லாத ஒரு அமைப்பு, நல்லதொரு ராஜயோகத்தை கொடுக்கின்றது. 8ஆம் இடம் கண்டம், ஏமாற்றம், தடுமாற்றம், ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டமும் இருக்கின்றது. அந்த ஏமாற்றம் தடுமாற்றம் எதுவுமே இல்லாமல் நல்லதொரு ராஜயோகத்தையும் கெடுப்பலன் இல்லாத ஒரு அமைப்புகளையும், ஆயுள் பயம், கண்டம், மாங்கல்ய பயம் என்று சொல்லக்கூடிய பயம் இல்லாத ஒரு அமைப்பு கடந்த மாதங்களிலும் இந்த மாதங்களிலும் இந்த பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. 8ஆம் இடம் 6ஆம் இடத்ததிபதி, 6ஆம் இடம் ருணரோண சத்துரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிரிகளை சொல்லக்கூடிய ஸ்தானம், வேலை ஸ்தானமும் அதாக இருக்கின்றது. சர்வீஸ் ஓரியண்டல் வேலைகளை பற்றி குறிக்கக்கூடியவரும் அதாக இருக்கு. நோய் தாக்கங்கள், எதிரிகளின் தாக்கங்களை பற்றி குறிக்கக்கூடிய எந்த ஒரு தாக்கமும் இல்லாத ஒரு அமைப்பாக துலாம் ராசிக்கார நேர்களுக்கு அற்புதமான ராஜயோகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு மாதமாக துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் என்பது சென்று கொண்டிருக்கின்றது. 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றதும், இங்கே தொழில்களிலே வேலைகளிலே ஒரு சிலருக்கு மாற்றத்தையும் சந்திக்க போகின்றீர்கள். 10க்குடையவர் 12இலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றதும், 6ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்தில் 2ஆம் இடத்தை பார்க்கின்றதும் கண்டிப்பாக தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றமும் ஊக்கமும் உயர்வும் கிடைக்கும். உங்களுக்கு வீடு வாசல் சொத்து சுகங்களாக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு 7ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெறுகின்றார். மனைவிகளால் நல்லதொரு மாற்றம், குடும்பங்களால் நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது. 12ஆம் இடம் அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானும் இணைந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கின்றது. கண்டிப்பாக ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருகின்றவர்களுக்கும் வெளிநாடு வெளியூர் செல்ல போகின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது. 5ஆம் இடத்ததிபதி லாபஸ்தானத்திலே பார்க்கின்றது. குழந்தைகளால் நல்லதொரு அனுகூலங்கள், வெகுமதிகள், மதிப்பு மரியாதைகள், அந்தஸ்துகள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. இங்கே சனி சுக்கிரன் சூரியன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருந்தாலும் கூட இங்கே சுக்கிரனும் புதனும் சேருகின்ற பொழுது, சனி பகவானும் சேருகின்ற பொழுது நண்பர்கள் ஒருங்கிணைந்து 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே தகப்பன் காரகனும் 9ஆம் இடத்ததிபதி புதனும் இங்கே சேருகின்ற பொழுதும் கண்டிப்பாக ஒரு சில தடை தாமதங்கள் இருந்தாலும் விரை செலவுகளும் அதிகமாக சென்று கொண்டிருக்கின்ற ஒரு மாதமாக துலாம் ராசிக்கார நேர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. கணவன் மனைவிகளால் நல்லதொரு மாற்றம், அந்நிய மனிதர்களால் நல்லதொரு யோக பலன்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு மாதம். 3ஆம் இடம் பலமாக இருக்கின்றது. சகோதரிகள் அன்பு ஆதரவுகள். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்றதும் பொருளாதாரத்திலே நல்லதொரு வளர்ச்சி, ஒரு சில நேரங்களில் தடை தாமதங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. லாபாதிபதி 6ஆம் இடத்தில் மறைந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது விரை செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாகவும் இருக்கின்றது. அதே சமயத்தில் 7க்குடையவரும் நீச்சத்திலேயே பங்குனி 20 தேதிக்கு பிறகு சென்று கொண்டிருக்கின்ற நிலை என்பது பொருளாதாரத்திலே ஒரு சில சரிவுகளையும் தடை தாமதங்களையும் இனி வருகின்ற நாட்களிலே துலாம் ராசிக்கார நேர்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. ஆனாலும் குருவின் அனுகிரகம் என்பது பரிபூர்ணமாக 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றதும் மட்டுமல்லாது 4ஆம் இடத்தை பார்க்கின்றதும் 12ஆம் இடத்தை குருவின் பார்வையை பார்க்கின்றதும்
நல்லதொரு தூக்கங்களும் நல்லதொரு அலைச்சல் இல்லாத ஒரு அமைப்புகளும் வீடு வாசல் சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றங்களும் குருவின் அனுகிரகத்தால் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. அதுவும் 8ஆம் இடமும் 6ஆம் இடமும் பரிவர்த்தனை. இது கண்டிப்பாக ஒரு சில தடை தாமதங்கள் இருந்தாலும் மேலும் மேலும் அதிகமான உயர்வுகளையும் வெற்றிகளையும் பெறப்போகின்ற ஒரு அமைப்புகளும் நவகிரக நாயகர்கள் சொல்லுகின்ற ஒரு அமைப்பாக இந்த மாதங்களிலே, இந்த பங்குனி மாதம் பங்குனித்துறை திருவிழாவில் சென்று வருகின்ற நேர்களுக்கும் நல்லதொரு சுப விசேஷங்கள், சுப நிகழ்வுகள், கல்யாணங்கள் விசேஷங்களுக்கு நடத்துகின்றவர்களுக்கும், புத்திரபாக்கியம் கிடைக்காத நேர்களுக்கும் முருகப்பெருமானின் அருளால் இந்த மாதங்களிலே கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. வேலை தொழில்களிலே மாற்றத்தை சந்திக்கின்ற நேர்களுக்கும் ஒரு உயர்வுகளையும் இந்த மாதங்களிலே. துலாம் ராசி என்பது ஒரு காற்று ராசி. காற்று ராசி அதிபதியும் 6ஆம் இடத்தில் மறைந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்றதும் ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளியூர் சென்று பொருள் ஈட்டுவதற்கும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் அற்புதமான ஒரு யோக பலன்களை இந்த பங்குனி மாதங்களிலே முருகப்பெருமானின் அருளால் நீங்கள் பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பது நடந்து கொண்டிருக்கின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.